Hello friends, வணக்கம். வெல்கம் டு பேஷன் கிச்சன். நான் பூர்ணிமா. இன்னைக்கு நம்ம கிச்சனில் என்ன செய்ய போகிறோம்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சேனலில் நீங்கள் பார்க்குறது இதுவே முதல் முறைனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் ஆளுங்கிற ஆப்ஷனையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் கோபி 65 தாங்க பண்ண போகிறோம். வாங்க சிம்பிளான ஈஸியான ஸ்டெப்ஸ் வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல சில்லி பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். ஒரு 15லேருந்து 20 நார்மல் சில்லி ரெட் சில்லி எடுத்திருக்கேன். காஷ்மீரி சில்லி ஒரு 15 அளவு எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு கலர் கொடுக்கும், அதுக்காக தான் இதையும் சேர்த்து எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து நல்லா ஹாட் வாட்டரில் போட்டு நல்லா கொதிக்கும் போதே போட்டுடணும். நான் இப்போ பண்ணுறேன் பாருங்கள். ஏற்கனவே நான் ஒரு பாத்திரத்தில் ஒரு 1.5 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிருக்கேன். அந்த தண்ணி கொதிச்சிட்ருக்கும் போதே நம்ம இந்த மிளகாயை இதில் போட்டுடணும். ரொம்ப நிறைய தண்ணி வைக்காதீங்க, கொஞ்சமாகவே வச்சு இது நல்லா மூழ்கிற மாதிரி இந்த மாதிரி அழுத்தி விட்டு பெரட்டி விட்டு நல்லா சோக் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது வந்து இந்த மாதிரி பெரட்டி விட்டு ஒரு 10 மினிட்ஸ் வரைக்கும் கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சதுன்னா மிளகா உங்களுக்கே தெரியும், நல்லா வாட்டர்லாம் ஏறி நல்லா ஊறி கிடைக்கும். அந்த மாதிரி கிடைச்சதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் இந்த மிளகாயை மட்டும் எடுத்து போட்டு நல்லா அரைச்சிக்க போகிறோம். கொஞ்சோண்டு இந்த வாட்டரையே ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம். சில்லி பேஸ்ட் நல்லா அரைச்சாச்சு. நம்ம அந்த சில்லி மட்டும் எடுத்து போட்டுக்கிட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஓட்டி எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக அந்த வேக வச்ச அந்த தண்ணியவே இது கூட ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி பேஸ்ட்டாக ஸ்மூத்தாக அரைச்சிக்கணும். நம்ம வெறுமனே சில்லி அரைச்சோம் பார்த்திங்கன்னா விதையாக நிற்கும். இந்த மாதிரி வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த தண்ணியோடு சேர்த்து அரைக்கும் போது நல்லா இந்த மாதிரி விதையே தெரியாமல் நல்லா க்ரீமியாக கடையில் வாங்குற மாதிரி கிடைக்கும். காலிஃப்ளவர் 3/4 கிலோ அளவு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி சின்ன சின்ன பூவாக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை வந்து நல்லா ஹாட் வாட்டரில் போட்டு பிளான்ச் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அகலமான இந்த மாதிரி ஒரு பவுலாக எடுத்துக்கோங்க. இந்த பவுலில் கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து 1/2 கப் அளவு, அரிசி மாவு 1/3 கப்பு, கடலை மாவும் 1/3 கப்பு. இது கூடவே கரம் மசாலா 1/4 டீஸ்பூனும் அம்ச்சூர் பவுடர் 1/4 டீஸ்பூனும் இதை அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். இது கூட இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் இது வரைக்கும் எதுவும் உப்பு ஆட் பண்ணல, பார்த்துட்டு நீங்கள் வேணுங்கிற அளவு பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ முதல்ல இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸை நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இப்போ ட்ரை இன்க்ரீடியன்ஸ்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம சில்லி பேஸ்ட் அரைச்சோம் இல்லையா, அது வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவு ஆட் பண்ணுறேன், 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆட் பண்ணுறேன். பார்த்துட்டு நம்ம தேவைப்பட்டால் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவைப்பட்டால் தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் தண்ணியே சேர்க்காமல் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்து விட்டுட்டு திரும்பவும் தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி, நிறைய மொத்தமாக ஆட் பண்ணிக்காதீங்க. இந்த மாதிரி கொஞ்சம் திக் பேஸ்ட்டாகவே கலந்து வச்சுக்கோங்க. லம்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது. கட்டியாக இருந்ததுன்னா நல்லா பிளெண்ட் ஆகாது. இந்த மாதிரி கட்டியே இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக கலந்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பிளான்ச் பண்ண காலிஃப்ளவரை இது கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறோம். நல்லா காலிஃப்ளவர் போட்டு நல்லா மசாலாலாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி ஒன்றா எல்லா இடத்துலையும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ அடுத்தது ஆயில் ஹீட் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ஆயில் வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கக்கூடாது, மிதமான தீயில் வச்சு நிதானமாக ஃப்ரை பண்ணி எடுக்கணும். அப்போ தான் உள்ளெல்லாமும் நல்லா வேகும். இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இதில் நம்ம கொஞ்சமாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அடுப்பு வந்து மிதமான தீயிலேயே வச்சுக்கோங்க. போட்ட உடனேவே சிலர் வந்து கரண்டியை விட்டு கலரிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி கலர்னிங்கன்னா மசாலா எல்லாம் ஆயில்லையே வந்துடும் செப்பரேட்டாகி. அதனால் ஒரு 2-3 நிமிஷம் விட்டுருங்க. நல்லா ஓரளவு அது வெந்து கொஞ்சம் லைட்டாக மேலே வரும். அப்போ நம்ம வந்து பெரட்டி போட்டுக்கலாம். அது வரைக்கும் நமக்கு கொஞ்சம் நிதானமாக தான் இந்த டிஷ் வந்து செய்யணும். பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெந்து மேலே அப்படியே லைட்டாக எழும்பி வருது பாருங்கள். இந்த டைம் நம்ம வந்து பெரட்டி போட்டுக்கலாம். நல்லா வெந்து மேலே வந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி வந்தோடனே நம்ம எடுத்துடலாம். எடுத்தாச்சு. நம்ம இப்போ பார்த்திங்கன்னா இதுலேயே நல்லா கிறிஸ்பியாக சவுண்டு கேட்குது. நல்லா மொறுமொறுன்னு ஃப்ரை ஆகிருக்கு. அவ்வளோதான், நம்ம இப்போ இதை எடுத்துடலாம்.
நல்லா அந்த கிறிஸ்பினஸ் தெரியுது பாருங்கள், உங்களுக்கு சவுண்டு கேட்குதா? நல்லா கிறிஸ்பியாக இருக்குது, நல்லா வெந்து வந்திருக்கு. நிதானமான தீயில வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா தான் இந்த மாதிரி நல்லா வரும். சூப்பரான ரொம்பவே எம்மியான காலிஃப்ளவர் 65 ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் சொல்லுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.